கடந்த ஒரு 150 ஆண்டுகள் இல்லாத வகையில் ஒரு அரிய நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலாக்கா ஸ்டேட்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாயிருந்ததை நேற்று பார்த்துருந்தோம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதிகளிலே வந்து கரையை கடந்துருச்சு. இதனால தமிழகத்தில் வந்து இந்த புயல்னால எந்த வகையான பாதிப்புகளும் இல்லை. இருந்தாலும் நமக்கு வந்து இலங்கை அருகே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் இலங்கை கரையோரமே நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 27ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 28ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 29ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் அதி கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிக கனமழையை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் கன முதல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.